நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜவ்வரிசி கிச்சடி பண்ண போகிறோம். சாபுதானா கிச்சடி. சாபுதானா கிச்சடி நம்ம எப்படி ஆக்சுவலி பண்ணோம் சொல்லுங்க. ஜவ்வரிசி கிச்சடி. சரி. இதில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து நேரத்தை போட்டு நல்லா தண்ணியில் களைஞ்சுட்டு திருப்பி அது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது செத்த நாயில் அந்த தண்ணியை உறிஞ்சிடணும். அப்புறம் அதை எடுத்து இன்னொரு தரம் கைட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அது தண்ணி கொதிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பெசரணும். ஆமாம், பெசரிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் பெசரி வச்சிடணும். திருப்பி இன்னொரு 2 hours தண்ணி உறிஞ்சணும். அது ஆமாம், உறிஞ்சு அது மாதிரி ஒரு ஒன்ஸம் 1-2 தடவை பண்ணாதான் இப்படி ஆகும். தண்ணி உறிஞ்சு காணும் நிறைய, அப்போதான் காணும். ஸோ அதான் மெத்தட். ஒரு தடவையா நிறையா தண்ணியில் ஊற வச்சா ஒரே ஒட்டின்றோம், சரியா வராது, கம் மாதிரி வந்துடும் இல்லையா? ஜலத்தை அது மேலே நினைச்சு தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். அது உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கை தண்ணியை தெளிச்சு சர்திச்சு இன்னொரு தடவை ஊற வச்சு வைக்கணும். ஆமாம், பெசரி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ஒட்டிக்காத நல்லா வரும். இதை ஒரு 2 தடவை பண்ணாதான் இந்த மாதிரி ஆகும். இப்போ நிறையா வரும். அவளுக்கு இப்படி எடுத்து காமிங்க. இப்போ எப்படியா இது ஒரு 4-5 மணி நேரம் மொத்த டைம் ஆயிருக்கும். சூப்பர். இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். பட் யூஸ்வலி எல்லாரும் நெய்யில் தான் பண்ணுவா. இப்போ அதனால 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி கிச்சடி और சாபுதானா கிச்சடி நெய்யில் தான் பண்ணுவா. பஸ் போதும். அது இப்போ அதுக்கு சுட்ட உடனே நம்ம ஜீரகம் தாளிக்க போகிறோம். இதுக்கு கடுகு கிடையாது. இது நல்லா உருகி காஞ்ச உடனே இந்த கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு பச்சை மிளகா, உரப்புக்கு வந்து பச்சை மிளகா. இது 2 எவ்வளோ? இது 2 பச்சை மிளகா, அப்புறம் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். பொட்டேட்டோ இல்லையா, வேக வச்சு இப்படி உடச்சி வச்சுருக்கோம். இதான் இதோட மெயின் டிஷ்ஷு. அதுக்கப்புறமா ஜவ்வரிசி போடணும். இது வந்து வேர்க்கடலை 1-2 மிக்சியில் ஓட்டிக்கும். இன்னும் எண்ணெய் காஞ்சுடுத்து. நம்ம இப்போ வந்து ஜீரகத்தை இது ஒரு நல்ல 1 டீஸ்பூன் ஜீரகம். ஆமாம், இது 2 பச்சை மிளகா. பச்சை மிளகாய் போடணும். 2 பச்சை மிளகா. அதை இது பண்ணுங்க. வதங்கிட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். கேஸ் சின்ன சிம்மில் வச்சுருங்க. இது நம்ம இப்போ உருளைக்கிழங்க வேக விட்டு நறுக்கி வச்சுருக்கோம். 2 உருளைக்கிழங்கு இப்போ கலரி விடுங்க. ரொம்ப எதுவுமே இதுவாகக்கூடாது, மேஷ் ஆகக்கூடாது. பொரிபடணும். ஆமாம், கொஞ்சம் நாள் பொரிபடும். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணுறோமா? ஊறின ஜவ்வரிசியை. ஆமாம், நம்ம சால்ட் சேர்க்கல. அடுத்து மெயினாக பீனட் பவுடர் சேர்க்கணும். இது இப்போ இந்த வேர்க்கடலை உடைச்ச பவுடர் 1-2 உடைச்சது இதையும் போடணும். இப்படி லேசாக கலரணும். உப்பு போடணும். அழுத்தி வருது. 2-3 மினிட்ஸ் மூடணும் இல்லையா? கிளாஸ் மூடியார் மூடுறேன், எந்த மூடியா இருந்தாலும் அப்பதான் வந்து டிரான்ஸ்லூசென்ட்டாக ஆகும், கண்ணாடி மாதிரி வரும் அது அந்த ஜவ்வரிசி. அப்போதான் வெந்திருக்குன்னு அர்த்தம். மீன் சூப்பராக இருக்கே. நம்ம இப்போ ஒரு இது பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டிரான்ஸ்லூசென்ட்டாக ஆகிடுது சூப்பராக. ஆமாம். ஸோ மீனாமா வந்து லெமன் புழியலாம். அடுத்து சுகர் போடணும். அப்பயே சுகர் போட்டிருக்கணும், பரவாயில்ல, இப்போ போடலாம். நடுப்புறவே சால்ட் போடுறதே போட்டிருக்கணும். So this was Sabudana Khichdi or Javvarisi Khichdi by Meenama. So do try this out, and if you like my video, give me a thumbs up, and don't forget to subscribe to my channel, and please press the bell icon for early notification of my upcoming videos. And as always, have fun cooking. Bye bye. Thanks for watching my video.